அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் 6வது தராவி 6வது ஜுஸை பற்றி பார்ப்போம். 6வது ஜுஸுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், லா யுஹிப்புல்லாஹல் ஜஹர மினல் கௌலி. சில பேச்சுக்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது, இல்லாமல் ஊழிம, அநீதி செய்யப்பட்ட நிலையிலேயே தவிர என்று ஒரு கருத்தை அல்லாஹ் இங்கே பதிய வைக்கிறான். பொதுவாக நமக்கு அல்லாஹ் ரசூல் எதை விரும்பலையோ அதை நம்ம செய்யக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆணுக்கு தெரியும், பெண்ணுக்கு தெரியும். அல்லாஹ் ரசூல் இது பிடிக்காது அப்படின்னா நம்ம அந்த செயலை செய்யக்கூடாது. இங்க அல்லாஹ் சொல்றான், சில பேச்சுக்கள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான், இல்லாம ஒளிமை, அநீதி செய்யப்பட்டாலே தவிர அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லயும் தான், குறிப்பா சென்னையில யாராவது ஒரு சின்ன வண்டியில இருக்கும்போது மோதிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் பேசுற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, எடுத்தவன தேப்பையா அப்படிம்பாங்க. அவங்க அம்மா ஹயாத்தா மௌத்தா தெரியாது. பெரும் பாவத்துல ஒரு பாவம்னு தெரியாம செய்யறதுல இது ஒண்ணு. பாவம்னு தெரியாம செய்யறதுல இந்த பேச்சு ஒண்ணு. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப சொல்றதுதான், நீங்க நல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் அது நன்மை தராசுல போய் டக்குன்னு விழுந்துரும். கெட்ட வார்த்தை இந்த மாதிரி பேச்சுக்களை பேசினா கூட அதுவும் போய் இடது தட்டுல விழுந்துரும். இடது தட்டு வெயிட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னா நிலைமை மோசமாயிடும். மெட்ராஸ் சிட்டிலேயே பிறந்து வரவங்க சாதாரண பேச்சு போது அது பேசுவாங்க, அந்த கெட்ட வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால அடுத்தவருடைய தாயை பத்தி பேச உரிமையே கிடையாது. இன்னைக்கு ஓதுனது இல்லை, இது 7ஆம் ஜூஸ்ல வருது, நாளைக்கு உள்ள பயான்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் மற்றவர்களுடைய தெய்வங்களை திட்டாதீர்கள், அப்படி திட்டினால் அவர்கள் உங்களுடைய அல்லாஹ்வை திட்டக்கூடும். அழகான கருத்துல இன்னைக்கு வந்துச்சு. அதனால நம்ம மனிதனுடைய தாயை திட்டுவது அல்லது மனிதனை திட்டுவது கூடாது. விளங்கிட்டீங்களா? லுலிமண்டா யாரு? அநீதி செய்யப்பட்டவங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள், ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ்ல பல ஹதீஸ்கள், மல்லூமான அநீதி செய்யப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கு மத்தியிலே எந்த திரையும் இல்லை. அவன் கேட்டால் உடனே அது கபூல் ஆகிவிடும். மல்லூம்டா யாரு? இப்ப நீங்க ஏழ்மையா இருக்கிறீங்க, மாச சம்பளத்தை வாங்கிட்டு வர்றீங்க, பஸ்ல ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சுட்டான், உங்க சம்பள கவரை எடுத்துட்டான்னு வைங்க. இப்ப நீங்க மல்லும், பாதிக்கப்பட்டவர். நீங்க 2 துவா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன துவா செய்வீங்க? சாதாரணமா, என் கவரை எடுத்துட்டான் எவனோ, இந்த மாசம் ஃபுல்லா அதை வச்சுதான் நான் ஒப்பேத்தணும், அவனை நாசமாக்கு அப்படின்னு கேட்டாலும் மக்பூல் ஆயிடும். இன்னொரு துவா இருக்கு, யா அல்லாஹ் இதை விட என்னோட கவரை எவனோ எடுத்துட்டான், நான் இப்ப மல்லூமா இருக்கிறேன், இதை விட சிறந்த இது எனக்கு தா, இதை விட அதிகமான கூலியும் கவரையும் தா என்று கேட்கலாம். 2ல் எதை வேண்டுமானாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். எது புத்திசாலி அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். பாதிக்கப்பட்ட மனிதர், நீங்க வண்டியில ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, யதார்த்தமா ஒருத்தர் சும்மா உங்களை இடிக்கிறான், அப்ப நீங்க மல்லும், எந்த துவா கேட்டாலும் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதனால், ஆணானாலும் பெண்ணானாலும், மற்றவர்களால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மல்லும் அப்படிங்கிற பேரு. அவங்களுடைய பேச்சுக்கு மட்டும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது வரம்புக்கு உட்பட்ட உரிமைகள். இதற்கு ஆதாரங்கள் நிறைய சொல்லணும்னா, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு ஆளுநரை அனுப்புறாங்க. அப்போது முஆத் பயணம் சொல்வதற்காக வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கேட்கிறாங்க, நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு செல்கிறீர்கள், நீங்க எப்படி தீர்ப்பளிப்பீர்கள் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து தீர்ப்பளிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அதில் இல்லைடா? உங்களுடைய ஹதீஸை வச்சு தீர்ப்பளிப்பேன். அதுலயும் இல்லைடா? ஹதீஸையும் வேதத்தையும் மையமாக வைத்து என்னுடைய அறிவுக்கு தோதுவாக நான் தீர்ப்பளிப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாரக்கல், நெஞ்சில் அப்படி தட்டி சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படி வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை என் நெஞ்சின் மீது பட்டது, அவர்கள் தட்டி சொன்னார்கள், யா முஆத் பாரக்கல்லாஹு ஃபீ இல்மிக, அல்லாஹ் உங்களுடைய இல்மிலே பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்திலே நீங்கள் செல்கிறீர்கள், அவர்களுடைய பதுவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவங்க உங்களால பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பாதகமாக அவர்கள் ஏதாவது கேட்டால் உங்களுடைய நிலைமை மோசமாகிவிடும், அவரது பதுவா வாங்கிடாதீங்க, மல்லூமுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள், பாதிக்கப்படக்கூடியவருடைய துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிய வரலாறு சஹீஹான
கிதாபுகள்ல காணப்படுது. இங்க நம்ம இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், ஒரு மனிதன் நம்மளால பாதிக்கப்பட்டான்டா அவனிடமிருந்து நமக்கு பாதகமான துவா வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாள் பாதிக்கப்பட்டுச்சு, நம்மளால ஒருத்தன் பாதிக்கப்பட்டான், அவன்கிட்ட இருந்து நமக்கு பதுவா வந்துடக்கூடாது. நம்மளை அவன் சபிச்சிடக்கூடாது, நம்ம குடும்பத்தை அவன் சபிச்சிடக்கூடாது. சும்மா அநியாயமா சபிச்சாங்கன்னு வைங்க, அது பந்து மாதிரி மதுரில் பட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிடும், அது வேற விஷயம். நம்மளால் பாதிக்கப்பட்டு அவங்க நம்மளை சபிச்சிடக்கூடாது, நம்மளுடைய குடும்பத்துக்கு நமக்கு பாதகமா துவா செய்து விடக்கூடாது என்பதை இதில் இருந்து தெரியுது. அல்லாஹ் அதனாலதான் ஆரம்பத்துல இருக்கிறோம், குர்ஆனுக்குள்ள இதெல்லாம் இருக்குமா நமக்கு தெரியாது, இப்படி பேசுறதை நான் விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய நேரத்துல மாயிதாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மாயிதான்னு சூறாவுக்கு பேரே மாயிதா தான். மாயிதாங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு தட்டு. சாப்பாடு சகன் சாப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, சாப்பாடு நிறைந்த ஒரு தட்டு தான் மாயிது, வெறும் தட்டு கிடையாது, சாப்பாடு நிறைந்த ஒரு தட்டு. இது யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? மண் செல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மைதானம் தீங்கிற மைதானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுங்களுக்கு கொடுத்தான். இந்த மாயிதா யாருக்கு கொடுத்தான்? இது நிறைய பேருக்கு தெரியாது. மாயிதா அப்படிங்கிறது நல்ல பேர் சொல்லக்கூடிய வரலாறை தெரிஞ்சுக்கிடுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய ஹவாரியன்கள் என்று சொல்ல வண்ணான்களுக்கு கொடுத்தான். வண்ணான்கள் துணி துவைக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் அதை கொடுத்தான். ஏன் கொடுத்தான் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை விளங்கணும். 3 பேர் ஹிஜ்ரத் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து மட்டும் கிடையாது, முதல் ஹிஜ்ரத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிமுடைய மனைவியும் ஹிஜ்ரத் பண்ணாங்க. எங்க இருந்து? எங்க? ஈராக்கில் இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு ஹிஜ்ரத் பண்ணாங்க. இது முக்கியமான வரலாறு. ஈராக்கில் இருந்து பைத்துல் முகத்தஸ் ஹிஜ்ரத் பண்ணாங்க, புருஷன் பொண்டாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையாரும். அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் பாலஸ்தீனத்தில் இருந்து எகிப்துக்கு போறதுக்காக போனாங்க. அங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே எகிப்துக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவுல நஸ்ருங்கிற ஒரு ஊர், சின்ன கிராமம். நஸ்ருங்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த ஊருக்கு அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. நஸ்ர்ல தான் அவங்க இருந்தாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பேர் நஸ்ரானிகள். இன்னைக்கு நஸ்ரானிகள் சொல்றோம் இல்லையா, நம்ம மதராசி கல்கட்டா டெல்லி போனவங்க எப்படி சொல்லுவாங்க? மதராசி வந்திருக்காருன்னா சொல்லுவாங்க, மதராசி சார்ந்தவர். அதே மாதிரி நஸ்ரானிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா நஸ்ருங்கிற ஊர்ல வச்சுதான் வந்துச்சு. அம்மாவும் பிள்ளையே நஸ்ருங்கிற ஊர்ல போய் இருக்கும் நேரத்துல அங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது அங்கே துணி துவைக்கக்கூடிய 12 நபர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புறாங்க. அவங்கதான் சீடர்கள். அதுல 11 பேர்ல இருந்துதான் இத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் யாரு? அந்த 11 பேர் தான். 12 பேர்ல ஒரு ஊரில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 11 பேர் தான் அவங்க பிரச்சாரத்தின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவும்களை உருவாகி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிறாங்கன்னா காரணம் அந்த அவங்கதான் மூலம். அந்த நஸ்ரல ஊர்ல துணி துவைக்கக்கூடிய பொருள் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க கேட்கிறாங்க ஒரு நாள், நபியே உங்களை நாங்க நம்புறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. முன்னுள்ள சமுதாயம் மண்ணு செல்வாங்களோ சாப்பிட்டுதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், இஞ்சில் வேதத்திலேயே இது வந்திருக்குது, எங்களுக்கு அது போன்ற ஒரு உணவு, அற்புதமான உணவு வேணும் அப்படின்னு மாயிதா ஒரு தட்டு என் கண் முன்னால வானத்திலிருந்து வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அந்த 12 பேர் கேட்டாங்க. அந்த 12 பேருக்காகத்தான் மாயிதா தட்டு அவங்களுக்கு வந்துச்சு, வானத்திலிருந்து இறங்குச்சு. அப்படி அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா அப்படியே வரும். அல்லாஹ் அன்ஸில் அலைனா மாயிதத்தன், எங்களுக்கு மாயிதாவை தட்டை இறக்கி வைன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான் தருவேன். இதுக்கு பின்னால் யாராவது மறுத்தால் லா உஅذிபுஹு அஸாபன், இது வரைக்கும் யாரையும் தண்டிக்காத அளவிற்கு நான் தண்டிப்பேன். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் யாரையுமே தண்டிச்சிருக்க மாட்டேன், அந்த பெரும் தண்டனையை தருவேன் அப்படின்னு ஒரு நிபந்தனையை போட்டு மாயிதாவை அல்லாஹ் கொடுத்தான். யாருக்காக கேட்கச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட 12 நபர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரி, அது ஒரு ஆள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, 12 பேர்ல ஒரு ஆளு காட்டி கொடுப்பவரா ஆயிட்டாரு. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலையை பாக்குறீங்களா, சிலுவையை பாக்குறீங்களா, அந்த மூஞ்சி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூஞ்சி, முகம் இருக்குல்ல, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நேத்து ஓதுனாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் கொலை செய்யப்படவில்லை, அவர் சிலுவையும் அறையப்படவில்லை, அவர் உயர்த்தப்பட்டு விட்டார், அவர் உயர்த்தப்பட்டு விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உயர்த்தப்பட்டால் யாரை பிடிச்சிட்டு அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, அந்த 12 நபர்ல ஒரு நபர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக வந்தான்ல, அவனை உள்ள போனது 12 பேரு, திரும்பி வந்தது 11 பேரு.
அவங்கள யார் அப்படின்னு கேட்டா, அந்த காட்டி கொடுத்த அந்த துரோகியை ஈசா அலை இஸ்லாத்தை முகத்தை கொடுத்தான், இவர் தான் ஈசா என்று தெரிந்து அவனை தான் பிடிச்சி சிலுவையில் அரைச்சாங்க, கொலை செஞ்சாங்க. ஈசா அலை இஸ்லாம் உயர்த்தப்பட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் திரும்ப வருவாங்க. தஜ்ஜால வெட்டக்கூடிய சக்தி உலகத்துல யாருக்குமே கிடையாது. தஜ்ஜால் அழிக்கக்கூடிய சக்தி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஈசா அலை இஸ்லாத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால தஜ்ஜால் வந்து ஒரு பெரிய ஆட்டம் போடுவான். அந்த ஆட்டம்லாம் போட்டு முடிஞ்ச பின்னால எப்போது அல்லாஹ் அவனை கொல்ல வேண்டும் என்று நாடுகிறானோ அப்போது ஈசா அலை இஸ்லாம் வருவாங்க. மதினாவுடைய எல்லையில வச்சு அவனை கொல்லுவாங்க. மதினாவில திரும்ப ஆட்சி 40 வருடத்திற்கு அவர்கள் ஆட்சி செய்வார்கள், திருமணம் செய்வார்கள். மதினாவிலே ரவுலாவிலே அடக்கப்படுவார்கள் என்பது ஹதீஸ் மூலமாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது. சரியா கேட்டீங்களா? இப்போ சொல்றேன். இன்னைக்கு ஓதுனாங்க ஃபர்ஸ்ட் ரக்காத்திலே ஃபர்மான் தான் ஓதுனார். ஈசா அலை இஸ்லாத்தை அல்லாஹ் கூப்பிடுவாங்க, கியாமத் நாள் எழுப்புவோம். நல்லா கவனிங்க. அத்தா இல்லாம பிறந்தாங்க, நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க. ஒருத்தர் பிடிச்சிட்டு போய் தட்டி தருவாங்கன்னா அவன் நோயெல்லாம் போயிடும், வெண் குஷ்டம் போயிடும், கருங்குஷ்டம் போயிடும், பிறவி குரல் இப்படி கையை வச்சு ஒரு தடப்புனாங்கன்னு சொல்லிட்டுன்னா பார்வை வந்துடும். இவ்வளவு வல்லமை, இவ்வளவு சக்தியை அல்லாஹ் ஈசா அலை இஸ்லாத்தை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களை ஷைத்தான் தொடலை. அந்த ஈசா அலை இஸ்லாம் மறுமையில வருவாங்க. வாயா அல்லாஹ் கூட இன்னைக்கு ஓடுது அப்படி புள்ளறிங்க வாங்க. இல்லை நீங்களா சொன்னீங்க என்னை எங்க அம்மா வணங்குன்னு நீங்களா உலகத்துல சொல்லி வச்சுட்டு வந்தீங்க. அப்பயும் மக்கள் அவங்கள வணங்குறாங்க. நீங்களா சொன்னீங்க. நல்லா நேருக்கு நேரா கேட்பாங்க மறுமையில. ஈசா அலை இஸ்லாம் பதில் சொல்லுவாங்க, ரப்பே நான் அப்படி சொல்லி இருந்தால் உனக்கு தெரியாமல் இருக்காது. என்னுடைய உள்ளத்தில் உள்ளது நன்கு நீ அறிந்தவனாக இருக்கிறாய். ஒரு கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நான் சொல்லவில்லை. என்னுடைய மௌத்துக்கு பின்பு அவர்களை பொறுப்பேற்றம் நீ, அதனால் உனக்குத்தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தவறு செய்திருந்தாலும் நீ மன்னிக்க கூடியவன், அவர்களை மன்னித்தருள் புரிவாயாக அவர்கள் தன்னுடைய கௌமங்களுக்காக சிபாரிசு செய்வார் வருது. இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, இப்படி அல்லாஹ்வுடைய ரூஹ் எப்பவுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரூஹையே கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான்னா நம்மளை என்ன பாடுபடுத்துவான்? நம்மளை இப்படிலாம் கேட்பான், எப்படி சம்பாதிச்ச, எப்படி மனைவி மக்களோட வாழ்ந்த, எப்படி என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபர், ஷைத்தான் தொடாத ஒரு நபர். அந்த நபரையே கூப்பிட்டு வச்சு, ஏங்க நீங்களா சொன்னீங்க உங்களை எங்க அம்மாவை வணங்குன்னு சொல்லி அப்படின்னு அல்லாஹ் கேட்பான்டா. அப்ப நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறத இந்த பயானை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால அல்லாஹ்வோட நினைப்பு மண்டைக்குள் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு செயல் செய்யும் போது டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வரணும். அப்பதான் நம்ம வெற்றி கொள்ள முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவதா இந்த சூறாவில் 6வது ஜுஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது மனிதனுடைய ஆரம்ப வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செஞ்சது. அதெல்லாம் பல தடவை ஜும்மால நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க அந்த பொண்ணை யாரு கட்டுதல் தேர்ந்தெடுப்பதற்காக எடுத்த முயற்சி என்ன தெரியுமா? நீனும் குர்பானியை கொண்டு வா, நானும் குர்பானியை கொண்டு வரேன். எவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருடைய சொல்லை மற்றவர் கேட்கணும். இதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. கொலை செஞ்சாங்க, கொலை செய்து தொங்க போட்டாரு, அப்படி கவலையா உட்கார்ந்துருந்தாரு. ஒரு 2 காக்கா வந்துச்சு, அவங்க முன்னால சண்டை போட்டுச்சு. ஒரு காக்கா இன்னொரு காக்காயை கொத்தி கொண்டுட்டு காலால காலால குழியை நோண்டி அந்த செத்து போன காக்காயை புதைச்சிச்சு. இதை பார்த்துதான் முதல் மனிதன் கபரை நோண்டி மனிதனை புதைக்க ஆரம்பித்தான் என்ற வரலாறுலாம் நமக்கு தெரியும். அதையெல்லாம் விட்டுருங்க. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, குர்பானி என்பது நம்ம மட்டும் கொடுக்கல, தான் ஹக்குல இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் கொடுத்தாங்க. ஒருத்தர் ஒரு ஆட்டை கொண்டு மைதானத்துல வச்சாரு, இன்னொருத்தர் விவசாய பொருள் நெல்லு மாதிரி பொருளை கொண்டு வச்சாரு. 2 பேர் வெயிட் பண்ணிட்டு துவாய்க்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாரு, யாரெல்லாம் நான் ஹக்குல இருந்தா என்னுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், அவர் ஹக்குல இருந்தா அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்துச்சு, அந்த விவசாய பொருளை கரிச்சிட்டு அது போயிடுச்சு. ஆடு அப்படியே உயிரோட நின்றுகிட்டே இருக்குது. அப்ப அவர் சொன்னார், அவர் தான் மூத்தவர், அவர் சொல்றாரு, என்னுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, அதனால் அந்த பிள்ளை எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா தோற்றவருடைய மனப்பாங்கு கோபமாக மாறி மூத்தவரை கொலை பண்ணி விட்டார் அப்படிங்கிறது வரலாறு. இதுல என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எல்லா இபாதத்துகளுமே மனித சமுதாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே தொட்டு நம்மை தழுவி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர், இனி இதுக்குள்ள நிறைய இருக்குது. நம்ம 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துல முடிக்கிறோம். 3 சப்ஜெக்ட் இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த பயான் சொல்றது அப்படிங்கிறது ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணணும். ஒரு சின்ன விஷயம்,
நம்ம சாதாரண இந்த மஜ்லிஸில் கூடி இருப்பவர்களுக்கு துஆ செய்யும் அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த மஜ்லிஸில் நம்ம எப்படி ஒன்று சேர்த்தானோ அது போன்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒன்று சேர்ப்பானாக அப்படின்ட்டு தான் போட்டுட்டு வந்தேன். ஆனா தனி வீட்டில் போய் பார்க்குற தனி ஐடியில லேடி 2 பேர் தனித்தனி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. இந்த பயானை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்களையும் இந்த சொர்க்கத்துல ஒன்று சேர்த்தாரு புரிவாயான்னு கேட்க நாங்கள் உடனே அந்த பயானை கேட்கிறோம் அப்படின்னாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாய மத்தியில ஹக்கை ஹக்காகவும் பாத்திலை பாத்திலாகவும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை புரிந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸில் கூடி இருப்பவர்களையும் இந்த பயானை கேட்பவர்களையும் உயர்வான சொர்க்கத்தை தந்தார் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.